நீ செய்த பாவ வினைகள் கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியா செய்யணும், இல்லைன்னா முடியாது. வாழ்நாள் முழுக்க அதை பிடிச்சிக்கணும். எதையோ வாழ்நாள் முழுசும் பிடிச்சுங்கிறிய, ஆண்டவனை பிடிக்கும் வாழ்நாள் முழுதும். சரி, ஆண்டவன் கூட வானா, உன்னை பிடிச்சிக்க வாழ்நாள் முழுதும். பொண்டாட்டியை பிடிச்ச, புள்ளைய பிடிச்ச, பேரனை பிடிச்ச, பேத்திய பிடிச்ச, சுகத்தை பிடிச்ச, சொந்தத்தை பிடிச்ச, எல்லாத்தையும் பிடிச்ச. உன்னை மறந்திய. நீ உனக்குள்ள இருக்கிற பொருள் இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்லை. அப்ப உன்னை வாழ வச்சுங்கிற பொருளை நீ என்னைக்காவது நினைச்சு பார்த்தியா? ஒரு நாள்னா இவ்வளோ பேரு புகழ், இவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே. 5 வயசுல செத்துருக்கலாம், பிறந்த உடனே செத்துருக்கலாம், 30 வயசுல செத்துக்கலாம். இவ்வளோ நாள் உன்னை காப்பாத்தின்னுக்குதே, அந்த பொருளை மறந்துட்டு இதான் நன்றி மறந்தது. எது நமக்கு நன்மை செய்தோ அதை மறந்துட்டு யாரு எதிர்த்து நிக்கிறானோ அவனுக்கு போய் நன்மை செய்துங்கிறோம் உலகத்தில், இல்லையா? இதை யோசித்தால் புரியும்.